ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய் பாஸ்கர் இந்துஸ்தான் டிடெக்டர்ஸ்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நாம் வந்து ஜியாலஜிக்கல் ஃபீல்டில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் சேல் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ தொடர்ந்து இப்போ வந்து மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சேனல் லொக்கேட்டர், ப்ரொஃபைலர், ஐபி இதை பற்றி நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டு அதை பற்றி டீட்டெயில்ஸ் எப்படி என்ன எல்லாமே காமிச்சிருக்கேன். ஸோ இதுதான் அந்த மேக்ஸ் கம்பெனியோட லோரா 750 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லொக்கேட்டர். ஸோ லொக்கேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இடத்த வந்து ஸ்பாட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த லொக்கேட்டரை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணி ஒரு இடத்த வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இந்த லொக்கேட்டரில் கண்டுபிடிச்ச பின்னாடி அதோட ஸ்ட்ரெயிட் லைனில் அடுத்தடுத்த பாயிண்ட் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றத வந்து சிங்கிள் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ரோபை வச்சு நம்ம ஒரு கம்பியாக நவுத்தி அடித்து அதில் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து புதுசாக கிட்ட வாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் சிங்கிள் சேனல் ப்ரொஃபைலர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரொஃபைலிங் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் MT 500 அப்படின்னு 500 மீட்டர்ஸ் ஸ்கேன் பண்ணக்கூடிய இந்த ஒரு டிவைஸில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 11 inches டேப் கொடுப்பாங்க. இதோட ஹோஸ்ட் டிவைஸ் இது தான். இதோட எல்லாமே வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே இந்த டேப்பில் வந்துடும். ஸோ 16 சேனல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வாங்க. 16 சேனல் பாருங்கள். இந்த 16 சேனல் வந்து 24 மீட்டர்ஸ் லென்த்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே டைமுக்கு 24 மீட்டருக்கு உண்டான டோட்டல் கம்பிகள் வந்து 16 கம்பி அடிக்கணும். ஸோ 16 கம்பி அடித்து நம்ம ஒரே டைமில் வந்து ஸ்கேன் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரொஃபைலிங் சிஸ்டம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஈவனாக நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரீக்வன்சியோட இது டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால நம்மளுக்கு அக்யூரசி லெவல் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் பிளாட்ஸு, கமர்ஷியல் பிளாட்ஸு இதிலெல்லாம் வந்து நல்லா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சியும் நல்லா எடுக்கும். ஸோ இந்த கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா கான்டூர் இமேஜ் க்ரியேட் ஆகும். ஆஸ் யூஷுவல் முன்னே எப்படி கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி இந்த கர்வ் கிராஃபு, கான்டூர் இமேஜ் எல்லாம் க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் இதில் வந்து சைடில் பாருங்கள், உங்களுக்கு இங்கே 2 பின் கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 பின் கனெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த சிங்கிள் சேனல் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கம்பி அடித்து பார்க்கக்கூடிய அந்த டிவைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மில்ரேட்னு சொல்லுவோம். சேனலுக்கு உண்டான அந்த கனெக்டர் மில்ரேட் கனெக்டர்னு சொல்லுவோம். பாருங்கள், இது வந்து 16 சேனல் கனெக்டர். இதுக்கப்புறமா ஐபி 4 சைடும் வந்து நம்ம கம்பி அடித்து ஐபி ரிப்போர்ட் எடுப்போம், அந்த கண்டக்டிவிட்டி, ரெசிஸ்டிவிட்டி. ஸோ இப்போ மல்டி சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸ் MT 500 இது வந்து 500 மீட்டர்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கான்ஃபிகரேஷன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அந்த மேக்ஸ் MTயோட இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு இதில் ஆப்ஷன்ஸ் என்னென்ன வரும்னு பார்த்திங்கன்னா நம்ம டெப்த் ஆப்ஷன், அதாவது டெப்த்தில் வந்து 3 கொடுத்துருப்பாங்க, 150, 300, 500. ஸோ எத்தனை மீட்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து 500 மீட்டர்ஸ் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஏரியா கொஞ்சம் டெப்த் அதிகன்றதுனால. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்கன்னா 50, 63, 84 வரைக்கும் தெரியும். உங்களுக்கு வெயிலில் தெரியாது, நான் உங்களுக்கு கீழே அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். ஸோ ஃபைனலாக அந்த ஸ்பேஸ் வந்து 1.5 மீட்டர்ஸு. ஒரு இது ப்ரோப் டு இன்னொரு ப்ரோப், ஒரு கம்பிலேருந்து இன்னொரு கம்பிக்கு இடைவேளை வந்து பார்த்திங்கன்னா 1.5 மீட்டர்ஸ், 1.5 மீட்டர் வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கும். அது டிஃபால்ட்டாக 16 சேனல் இந்த 16 கம்பி அடிக்கிறதுனால கொடுத்துருப்பாங்க. ஃபைனலாக நம்ம வந்து இதை கனெக்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து பிளாட் சர்வே வந்து நம்ம கொடுப்போம். ஸோ பிளாட் சர்வே கொடுத்துட்டு நம்ம ஸ்கேன் கொடுக்கணும். ஸோ ரெக்கார்டு ஆப்ஷன் கொடுத்தா நம்மளுக்கு வந்து அது ஸ்கேன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு கான்டூர் இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ரெக்கார்ட் கொடுத்துருந்தோம். நியர்லி 10 minutes எடுத்தது. இது வந்து இடத்துக்கு இடம் மாறும். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சில இடம் 8 நிமிஷமே எடுக்கும், சில நேரம் 12 நிமிஷம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி மாறும். நம்மளுக்கு 10 minutesல எக்ஸாக்டாக வந்து நம்மளுக்கு ஒரு கிராஃப் வந்து உருவாயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கான்டூர் இமேஜும் அதோட ப்ரொஃபைலிங்கோட டேட்டாஸ், ஃபார்மேஷன் சேஞ்சஸ், டெப்த்து இது எல்லாமே வந்துடும். இதில் வந்து 3D அனாலிசிஸும் பார்த்துக்கலாம். நம்ம 3D அனாலிசிஸும் ப்ளஸ் 2D அனாலிசிஸ் ரெண்டுமே வந்து இதுவே கொடுத்துரும். அதே மாதிரி ஆட்டோமேட்டடாக வந்து அதுவே பெஸ்ட் பாயிண்ட் எது அப்படின்றதும் நம்மளுக்கு வந்து காமிச்சு கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நம்ம இதில் பெஸ்ட் பாயிண்ட் எதுன்னு பார்த்து ஐபி வந்து பார்ப்போம். ஸோ ஐபின்றது தான் வந்து இங்கே கொடுத்துருக்குற இந்த 4 கார்னர்ஸ்க்கும் வந்து 4 ப்ரோப்ஸ் கனெக்ட் பண்ணி 4 சைடும் நம்ம அடித்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஐபி என்னன்றது அடுத்தது சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஹாய், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிராஃப் வந்து நம்மளுக்கு நல்லா வந்திருக்குன்றது வந்து நம்ம ஐபி ரிப்போர்ட்டை வந்து இப்போ ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஐபியில் வந்து இந்த பவர் பேங்க் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணிவிட்டு 4 பக்கமும் நம்ம வந்து இந்த மாதிரி ராட்ஸ் அடிச்சுட்டு ஸோ 4 ப்ரோப்ஸ் வரும் இதுக்கு.
ஸோ 4 பக்கமும் நம்ம கொடுத்துட்டு இது வந்து ஸ்கேன் கொடுப்போம். மறுபடியும் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி நம்ம இந்த டேப்பில் வந்து நம்மளுக்கு அந்த டிஸ்பிளேல எல்லாமே வரும். ஸோ டேப்பில் வந்து நம்ம ஸ்கேன் கொடுத்த பின்னாடி நம்மளுக்கு ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். இந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பல்க் டென்சிட்டி, வெட் டென்சிட்டி, பரோசிட்டி, பர்மியபிலிட்டி, சலினிட்டி இது எல்லாமே மினரல்ஸோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து குறிக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி நம்ம எடுத்துக்கக்கூடிய ப்ரொஃபைலோட கான்டூர் இமேஜ், அதுக்கப்புறமா அந்த கரோகிராஃபு, அது 2D அனாலிசிஸு, 3D அனாலிசிஸு அதெல்லாம் எடுத்து அதோட இதை வந்து கம்பேர் பண்ணி ஸோ தி பெஸ்ட் பாயிண்ட் எப்படி இருக்குது, அதோட டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குன்றது இதுவே நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளுக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுமோ அதை வந்து உங்கள் வாட்ஸ்அப் காமிச்சு நீங்கள் கஸ்டமருக்கும் அனுப்பலாம். ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு டைம் ஒரு லொக்கேட்டர், ப்ரொஃபைலர், ஐபி இதில் வந்து ப்ரொஃபைலிங்கில் சிங்கிள் சேனல், மல்டி சேனல் எல்லாமே கொடுத்துருக்கக்கூடிய ஒரே ஒரு டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் MT500. ஸோ மேலும் மேக்ஸ் பற்றி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு டெமோ செஷன் வேணும், இதோட டீட்டெயில்ஸ் பற்றி ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்குற இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் இதோட டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். ஒரு நாள் நீங்கள் நேரடியாகவும் வரலாம், இதோட டெமோ எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். விஜய் பாஸ்கர் ஃப்ரம் இந்துஸ்தான் டிடெக்டர்ஸ்.